ஹாய் ஹலோ. இன்னைக்கு இந்த போட் நெக் டிசைனை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அதை தாங்க முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நெக் வித்து 4 எடுத்துக்கோங்க. ஹைட்டு 3 இன்ச்சஸ் எடுத்துருக்கேன். ஸோ இங்கே இந்த கார்னர்லேருந்து அந்த மேலே கார்னர்லேருந்து ஒரு இன்ச்சு கேப்லேருந்து மார்க் பண்ணி அங்கேருந்து அந்த கர்வை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அப்போ போட் நெக் அழகாக வரும். தென் அங்கேருந்து 1 இன்ச்சு மேலே நெக்குக்கிட்டேருந்து 1.5 இன்ச்சு டிஸ்டன்ஸும் அடுத்து ஒரு இன்ச் பாயிண்டில் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு இடையில் ஒரு 1 இன்ச்சு பார்த்துக்கோங்க, 1.5 இன்ச்சஸ் அந்த கேப்பில் நம்ம ஒரு இது பண்ணிவிட்டு இதுக்கு சென்டரில் ஒரு 1/2 இன்ச்சஸில் போட்டு இது இந்த கர்வ் வி மாதிரி கண்ணு ஷேப் ஒரு வி மாதிரி போட்டு அங்கேருந்து ஒரு கர்வ் கொடுத்துட்டிங்கன்னா அது அழகாக அந்த வளைவு வந்துடும். இப்போ இது நம்ம கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பின்னெல்லாம் எடுத்து ஃபஸ்ட்டு அதை செக்யூர் பண்ணியிருக்கிறத நீட்டாக எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த போட் நெக்கு மட்டும்தான் கட் பண்ண போகிறோம். சென்டரில் இருக்கிற அந்த கீ ஹோல் நெக்கை நம்ம கட் பண்ண வேண்டாம். பிகாஸ் அது வந்து கேன்வாஸில் அதே சைஸில் நம்ம வரைஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஒரு துணி போட்டு கிளாத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ அதே மாதிரி செக்யூர் பண்ணி வச்சு இதை அழகாக பின் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணும்போது அது மேலே அதை வச்சு அது மேலே வச்சு நம்ம அந்த பின்னை வச்சு மார்க் பண்ணி எல்லாத்தையுமே செக்யூர் பண்ணிடணும். எங்கே பின் வைக்கணும்னு சொன்னால் அந்த கீ ஹோல் நெக் இருக்குது இல்லைங்களா, அந்த கீ ஹோல் அந்த இடத்துல கரெக்டாக செக்யூர் பண்ணணும். இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுன்னு ரெண்டுத்தையுமே எல்லாமே பின் போட்டு வச்சுட்டு ஒன்ஸ் நான் அயனிங் பண்ணிட்டேன். பிகாஸ் அயனிங் தாங்க ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அதுதான் லுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்கும். ஸோ இப்போ நான் அந்த ஆல்ரெடி வரைஞ்சி வச்சுருந்தேன் கேன்வாஸ் கீ ஹோல் நெக்கு. ஸோ அதை நான் சுற்றி ஃபுல்லாக அடிச்சுட்டு இந்த நெக் ஷோல்டர் அண்ட் இங்கே நம்ம வந்து கழுத்து போட் நெக்கை திருப்பிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு நாச் போட்டு நான் இப்போ இந்த நெக் பாட்டு திருப்புறேன். நீங்கள் இந்த 1 இன்ச்சு கேப்பில் அந்த மார்க் பண்ணிங்கன்னா அந்த நெக்கோட கர்வ் இருக்குல்ல போட் நெக்கு அது அழகாக வரும். நிறைய பேர் வந்து அங்கே தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. போட் நெக் நீட்டாகவே தெரியாது. பிகாஸ் அந்த கேப் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். ஸோ பாருங்கள் எவ்வளோ கிளியராக அந்த போட் நெக் அந்த வளைவு அழகாக வந்திருக்கு. ஸோ அந்த ட்ரிக் எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. டாப்லேருந்து 1 இன்ச்சு இந்த நம்மளோட நெக் பேட்டர்ன்லேருந்து ஃபோல்டட் சைட்லேருந்து ஒரு 1 இன்ச்சு கொடுத்து நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா அப்போ அந்த கேப்பில் அந்த போட் நெக் அழகான ரவுண்ட் நெக்கில் வரும். இப்போ நான் அந்த கேன்வாஸ் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை கரெக்டாக மார்க் பண்ணி வச்ச இடத்துல இப்போ அதை ஓப்பன் பண்ணி நம்ம அந்த சாக்கில் வச்சு நான் ஒன்ஸ் மார்க் பண்ணி இங்கே பின் பண்ணிவிட்டு அந்த மார்க் மேலேயே நான் கரெக்டாக அந்த கீவோர்ட் அந்த ஹை மாதிரி வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா, அதை கரெக்டாக அது மேலே இந்த ரவுண்டு அப்படியே ஸ்டிச் போட்டுகிட்டே வரேன். பொறுமையாக இருந்து ஸ்டிச் போடுங்க. ரொம்ப அவசரப்பட்டு போட்டிங்கன்னா அது வந்து ஷேப் மாறிடும். இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டுட்டு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு சென்டரில் கட் பண்ணி எடுத்து நாச் கொடுத்துட்டு திருப்பி விட்டுட்டிங்கன்னா அந்த அழகான கீஹோல் ரெடி ஆகிடும். ஸோ அகைன் ஒரு அயனிங் பண்ணிங்கன்னா அது நீட் ஃபினிஷிங் வரும். இப்போ நான் கேன்வாஸ் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் ஹைட்டு. ஸோ நான் அது வந்து ஃபைனலாக அதை கட் பண்ணி மடித்து அடிச்சிட்டேன். இப்போ தெரியும் பாருங்கள் பின்னாடி அதை நான் சுற்றியும் அடிச்சிட்டேன். இப்போ இந்த கீ ஹோல் வந்து அந்த நெக்கு கிட்ட வந்து அது க்ளோஷர் கரெக்டாக இருக்கணும், ஃபினிஷிங்கை தூக்காமல் இருக்கணுன்றதுக்காக அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கிறேன். அண்ட் மேலே இருக்கிற அந்த கேன்வாஸ் நம்ம படிமான தையல் போட வேணாம். அது உள்பக்கம் நம்ம ஜஸ்ட் அந்த ஹெம்மிங் பண்ணுவோம் இல்லைங்களா, த்ரெட் வச்சு அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். இப்போ இது வந்து எதுக்குன்னு இந்த ஒயிட் கலர் ரோப் மாதிரி நான் ரெடி பண்ணுறேன். நம்ம பேக் நாட் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா ரோப்பு, அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி அந்த கயிறு ஒரு என்கிட்ட அந்த லூப் டர்னர் இருந்துச்சு. அது கரெக்டாக இல்லைன்னா என்கிட்ட ஒரு குச்சி சம்திங் அதை வச்சு நான் திருப்பிட்டு அதை வச்சுருக்கேன். பிகாஸ் என்னோடய கிளைண்ட் இந்த நெக் போட்டு அவங்க எப்படி இருக்குது சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ அவங்களுக்கு ஒருவேளை அது அன்கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக இதை வச்சு கவர் பண்ணிட்டேன். ஸோ இது ஒயிட் காம்பினேஷன் இருக்கிறதுனால ஒயிட் கலர் ரோப்பு அந்த பேண்ட்டு அந்த ஷால் இது இருக்குது. ஸோ அந்த காம்பினேஷனில் இதில் நான் ஒயிட் கலரில் ரோப் ரெடி பண்ணி ஈவனாக மார்க் பண்ணிட்டேன். பிகாஸ் நமக்கு இந்த வந்து ஹைட் வந்து கர்வ் வந்து மேலே கீழேயும் ஏறத்தாழ இருக்கும் அந்த ஹைட்டு. ஸோ அதனால நான் ஈவனாக இருக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டே மார்க் பண்ணிவிட்டு நீட்டாக அதில் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அகெயின் கீழே இப்போவும் அதே போல் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக அந்த லைன்லேயே தான் நான் அந்த ரோப்பை ஸ்டிச் பண்ணியிருப்பேன். பிகாஸ் அந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக வரணும். கொஞ்சம் சேஞ்ச் ஆச்சுன்னா ஒரு இடத்துல அகலமாக இருக்கும், ஒரு இடத்துல சின்னதாக இருக்கும் அந்த கேப்பு. அது பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்காது. அதனால் நான் எல்லாமே அதை மார்க் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ அது ஃபைனலாக அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அது லுக்கை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அகெயின் ஒரு படிமான தையல் போகிறேன். பிகாஸ் இப்போ நான் ரோப் தைச்சேன் இல்லைங்களா, ஸோ அது ஃப்யூச்சரில் அது கழண்டு அது பிரிஞ்சு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக அது நீட்டாக இருக்கணும் அப்படின்றது கரெக்டாக அந்த சென்டர் கீ ஹோல் நெக்கு மட்டும் நான் ஒரு படிமான தையல் அகெயின் போட்டுவிட்டேன். அந்த லுக் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இதுதான் அதோடய ஃபைனல் லுக்கு. அண்டு ஸ்டிச் பண்ணி முடித்து ஃபைனலாகவும் எப்படி இருந்ததுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அதோட லுக்கு. அண்ட் இதே நெக்கை நான் என்னோடய ட்ரெஸ்க்குமே நான் ஒரு ட்ரை பண்ணியிருந்தேன். ஒரு வெல்வெட் ட்ரெஸ் அதில் வந்து லூப் கொடுக்காமல் ப்ளைனாகவே இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் போடுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.